அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை குருத்து 3. மாடிப்படிகளின் மீது வேகமாக வந்து விழும் காலை பத்திரிகையின் சலசலப்பு, பக்கத்து வீட்டு பசுமாட்டின் கனிந்த குரல், பால் டிப்போ சைக்கிள் மணி ஓசை, பார்வதி வீட்டு கடிகாரம் மணி 6 அடிக்கும் சுனாதம், இவையாவும் ஒரே சமயத்தில் சற்று முன்பின்னாக நடைபெறும் அன்றாட நிகழ்ச்சிகள். அந்த பிரெஞ்சு நாட்டு கடிகாரத்தின் ஒலி பார்வதிக்கு புதிதல்ல. ஆனால் இன்று மட்டும் அதன் ஒலி அவள் செவிகளுக்கு இனிமையாகவும் இதயத்துக்கு இதமாகவும் இருப்பானேன்? அந்த கடிகாரத்தை காணும் போதெல்லாம் பார்வதிக்கு தன் கல்லூரியில் நீண்ட காலமாக பிரெஞ்சு மொழி ஆசிரியையாக பணியாற்றி வரும் மிஸ்ஸஸ் அகாத்தாவின் உருவம் நினைவில் தோன்றும். உடனே அவள் குடையை பிரித்துக்கொண்டு இடது காலை விந்தி விந்தி நடக்கும் காட்சிதான் கண்ணெதிரில் நிற்கும். இந்த கடிகாரத்தைப் போலவே தன் கடமையை தவறாமல் செய்து வரும் அகாத்தாவினிடத்தில் பார்வதிக்கு தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் உண்டு. பார்வதி ஏதோ ஓர் உணர்ச்சிக்கு வசமாகி அமைதி இழந்த நிலையில் அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருந்தாள். முதல் நாள் இரவு விமானக்கூடத்துக்கு விரைந்து சென்று மூக்கு கண்ணாடியை சேதுபதியிடம் கொடுத்தபோது, அடடா, மிக்க நன்றி என்று மலர்ந்த முகத்துடன் அவர் வாங்கிக் கொண்டதும், தங்கள் பேச்சு விழாவுக்கே சிகரம் வைத்தது போல் அமைந்துவிட்டது என்று அவள் கூறியதும், அவர் தங்கள் ஏற்பாடு மிக மிக சிறப்பாயிருந்தது என்று அவளை புகழ்ந்ததும் பார்வதியின் உள்ளத்தில் ஒரு பெரும் புரட்சியை உண்டாக்கியிருந்தது. உள்ளத்தில் புகுந்துவிட்ட அந்த புதுமையான உணர்வை, நெஞ்சத்தை அலைக்கும் சஞ்சலத்தை ஆரம்பத்திலேயே அழித்துவிட முயன்றாள். ஆனால் முடியவில்லை. சோடா புட்டியின் நெஞ்சுக்குள்ளே புகுந்து ஊசலாடும் கண்ணாடி கோலியைப் போல் அந்த உணர்வு அவளை அறியாமல் அவள் இதயத்தில் புகுந்து அலைத்துக் கொண்டிருந்தது. அதை அவள் விழுங்கி ஜீரணம் செய்து கொள்ளவோ வெளியில் துப்பிவிடவோ முடியாமல் தவித்தாள். கண்ணாடியின் முன் சென்று அதில் பிரதிபலித்த தன் உருவத்தையே சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். தன் பிம்பத்தை அதில் கண்டபோது பார்வதியின் வேதனை அதிகரித்தது. உண்மையாகவே தனக்கு வயதாகிவிட்டதா? அதோ இடது காதின் ஓரமாக இரண்டொரு நரை கூட தெரிகின்றனவே. மெதுவாக தன் இடது காது பக்கமாக தடவி பார்த்து கொண்டாள். ஓ, கண்ணாடியில் இடது புறம் என்றால் தனக்கு அது வலது புறம் அல்லவா? மெத்த படித்த பார்வதிக்கு டாக்டர் குமாரி பார்வதி BA B.Ed PhD லண்டன், டிப்ளமா இன் ஆந்த்ரோபாலஜி போன்ற நீண்ட பட்டங்களை பெற்றிருந்த அறிவாளி பார்வதிக்கு அப்போதிருந்த மனநிலையில் இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமற் போயிற்று. தனக்குத்தானே அனுதாபத்துடன் ஒரு முறை சிரித்து கொண்டவளாய் மேஜை மீதிருந்த காலப்பத்திரிகையை எடுத்து புரட்டினாள். அதிலிருந்த எழுத்துக்கள் நீரிலே கரைந்தவை போல் தெளிவின்றி தெரிந்தன. ஓ, கண்ணாடி அணிந்து கொள்ளாமல் அல்லவா படிக்கிறேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு கண்ணாடியை எடுத்து போட்டு பார்த்தபோது எழுத்துக்கள் மணிமணியாய் பளிச்சிட்டன. நிஜமாகவே எனக்கு வயதாகிவிட்டதா? இல்லை, இல்லவே இல்லை. வயது, வாலிபம், வயோதிகம் என்பதெல்லாம் நாமாகவே ஏற்படுத்தி கொண்ட ஒரு வரம்புதானே. மேஜை மீது கிடந்த ஸ்கேல் ஒன்று அவள் கண்ணில் படவே அதை கையில் எடுத்து தன் இடது உள்ளங்கையை அதனால் தட்டியபடியே, இதோ இந்த அங்குலம் காட்டுமரச் சட்டத்தில் நாமாகவே கோடுகளை போட்டு இதை ஸ்கேல் என்று கூறுகிறோம். இந்த கோடுகள் நாம் போட்டவை. இவை இல்லை என்றால் இது வெறும் மரச்சட்டம்தானே. அதைப் போலவே நாமாகவே நம் ஆயுளை வயதுகளால் வகுத்து வரம்பு கட்டி கொண்டிருக்கிறோம். அந்த வரம்புகள் இல்லையென்றால் நாம் நாமாகவேதான் இருப்போம். வயதாகிவிட்டது என்பதை நாம் எப்போது உணர்கிறோம்? நம் வயதை பற்றி சிந்திக்கும்படியான காரியங்கள் குறுக்கிடும்போதுதான். இப்போது ஏதோ ஓர் உணர்வு என் உள்ளத்தில் புகுந்திருக்கிறது. அந்த உணர்வே என் வயதை பற்றி சிந்திக்க தூண்டுகிறது. இத்தனை காலமும் அந்த உணர்வு என்னிடம் இல்லாததால் என் வயது பற்றிய எண்ணமே எனக்கு தோன்றவில்லை. கோலி விளையாடும் 7 வயது சிறுவனை காணும்போது தெருவில் நடந்து செல்லும் வாலிபன் தனக்கு வயதாகிவிட்டதாக எண்ணுகிறான். கல்லூரியில் படிக்கும் மாணவனை பார்க்கும்போது காரியாலயத்தில் வேலை செய்யும் குமாஸ்தா தனக்கு வயதாகிவிட்டதென்று கருதுகிறான். ஆகவே ஏதோ ஒன்றை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் வயது பற்றிய சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது. புத்தக படிப்பிலேயே இதுகாரும் இரண்டர கலந்து கிடந்த பார்வதிக்கு தன் வயது பற்றி சிந்திக்கும் சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. படிப்புக்கும் ஆராய்ச்சிக்கும் வயது இடையூறாக இருப்பதில்லை. உண்மையில் வயது ஆக ஆகத்தான் அறிவு விசாலமடைகிறது. அறிவின் விசாலம் ஆராய்ச்சிக்கு உதவுகிறது. எனவே வயதாகிறதே என்ற எண்ணமே தோன்றுவதில்லை. ஸ்ருதி சுத்தமாக ஒலித்துக் கொண்டிருந்த பார்வதியின் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறுக்கிடவே இப்போது அவள் விழிப்படைந்து வயதை பற்றி எண்ணுகிறாள். பார்வதி மீண்டும் யோசிக்கத் தொடங்கினாள். நீங்கள் ஔவையைப் போல் அறிவாளிகளாக விளங்க ஆசைப்பட வேண்டும். ஆனால் ஔவை மாதிரி கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. இந்த வார்த்தையை அவர் மாணவிகளுக்கு மட்டும்தான் கூறினாரா? அல்லது என்னையும் மனத்தில் வைத்துக்கொண்டு மறைமுகமாக கூறினாரா? அப்படியானால் அதன் உட்கருத்து?
பார்வதிக்கு விளங்கவில்லை. கீழே லதா மங்கேஷ்கரின் பாட்டு ஒன்றை ராஜா சீட்டி குரலில் இனிமையாக பாடிக்கொண்டிருப்பது பார்வதியின் காதில் விழுந்தது. அதிலிருந்தே அவன் பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை பார்வதி ஊகித்துக் கொண்டாள். குளிக்கும்போதுதான் அவனுக்கு குஷியாக பாட வரும். ராஜாவின் சீட்டி அன்று அவளுக்கு பிடித்திருந்தது. ஏதேனும் ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பதன் மூலம் அமைதியை பெற எண்ணிய பார்வதி புத்தக அலமாரியை திறந்து கைக்கு வந்த ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்தாள். சீன பேரறிஞர் லின் யூட்டாங் எழுதிய புயலில் ஓர் இலை என்னும் புத்தகம் வந்தது. அதைக் கண்ட பார்வதி, ஏறக்குறைய என் உள்ளமும் இப்போது புயலில் சிக்கிய இலையாகத்தான் இருக்கிறது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். புத்தகத்தை பிரித்தாள். அது எந்த இடத்தில் பிரிந்ததோ அந்த பக்கத்திலிருந்து வரிகளை படிக்கத் தொடங்கினாள். மனிதனுடைய முதல் 40 ஆண்டு கால வாழ்க்கையில் சோதனைகள் நடக்கின்றன. அடுத்த 40 ஆண்டு வாழ்க்கை அவற்றை பரிசீலித்து மார்க்கு போடுகிறது. பார்வதி சிரித்துக் கொண்டாள். எனக்கு பரீட்சையே இப்போதுதானே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை பரிசீலித்து மார்க்கு போட நான் மறுபிறவிதான் எடுத்தாக வேண்டும். அவள் பலகணியின் வழியாக வாசலை எட்டி பார்த்தபோது விசிறி வாழை குழு குழுவென்று அழகாக ஓங்கி வளர்ந்து காற்றிலே அசைந்தாடிக் கொண்டிருந்தது. ராஜா பெரிய கத்திரிக்கோல் ஒன்றால் அதன் இலைகளை துண்டித்துக் கொண்டிருந்தான். ராஜா, ஏன் அந்த இலைகளை வெட்டுகிறாய்? பார்வதி கேட்டாள். இதில் 2 இலைகள் மட்டும் பழுத்து மரத்தின் அழகையே கெடுக்கிறது அத்தை என்றான் ராஜா. பார்வதி துணுக்குற்றவளாய் நரைத்து போன தன் கூந்தல் இழைகளை தடவி பார்த்து கொண்டாள். அடுத்த கணமே அவருடைய கௌரவமான தோற்றம், முகத்தில் நிலவிய அமைதி, உள்ளத்தில் உறைந்த உறுதி, கலகலவென்ற குழந்தைச் சிரிப்பு எல்லாம் நினைவில் தோன்றி நெஞ்சத்தை நிறைத்தன. கீழே இருந்து வந்த சாம்பிராணி புகையின் தெய்வீக மனம் மணி 9:30 ஆகிவிட்டது என்பதை உணர்த்தியது. பார்வதி கீழே இறங்கிச் சென்று அவசர அவசரமாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு பகவான் பரமஹம்சரையும் தேவியையும் வணங்கிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கலாசாலைக்கு புறப்பட்டாள். கார்கேட்டை தாண்டும் போது அங்கு உட்கார்ந்திருந்த செவிட்டு பெருமாள் வழக்கம் போல் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினான். அவளுடைய கார் கலாசாலையின் காம்பவுண்ட் கேட்டை நெருங்குவதற்கும் பிரெஞ்சு மொழி ஆசிரியை மிஸ்ஸஸ் அகாத்தா ஒற்றை காலை விந்தி விந்தி நடந்து கேட்டுக்குள் நுழைவதற்கும் சரியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை யாரேனும் காண நேரிட்டால் தங்கள் கைகடிகாரத்தில் மணி 10 அடிக்க 5 நிமிஷமா என்று பார்ப்பார்கள். இல்லையேல் திருத்திக் கொள்வார்கள். பார்வதியை கண்டதும் சற்று உடலை சாய்த்து, ஹலோ, குட் மார்னிங் என்று கையை ஆட்டியபடியே கூறினாள் மிஸ்ஸஸ் அகாத்தா. பார்வதியும் பழக்கப்படி வெரி குட் மார்னிங் என்று பதில் வணக்கம் தெரிவித்துவிட்டு காரை கொண்டு போய் தன் அறைக்கு நேராக நிறுத்தினாள். அப்போது அங்கே தயாராக நின்று கொண்டிருந்த அட்டெண்டர் ரங்கசாமி வழக்கம் போல் காரின் கதவை திறக்க ஓடி வந்தான். கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிகழ்ச்சி இது. கல்லூரி எங்கிலும் நிரம்பியிருந்த மாணவிகளின் பேரிரைச்சல் காரின் குழலொலி கேட்டதும் மந்திர சக்தி போல் அப்படியே அடங்கியது. ஆபீஸ் அறையில் பார்வதியின் வரவை எதிர்பார்த்து பல வேலைகள் காத்து கிடந்தன. அவ்வளவையும் செய்து முடிக்க அவளுக்கு ஒரு நாள் போதவில்லை. அடுத்த 4 நாட்கள் வரை அவள் ஓய்வு ஒழிவு இல்லாமல் உழைத்தாள். தான் செய்ய வேண்டிய பணிகளை அவள் எப்போதுமே தள்ளி போட்டதில்லை. கடமையினின்று வழுவுவதை பெரும் குற்றமாக கருதுபவளாயிற்றே அவள். இடையில் 1 மாத காலமாக விழா சம்பந்தமான வேலைகள் குறுக்கிட்டு விட்டதால் அவளால் வழக்கமான கல்லூரி அலுவல்களை சரிவர கவனிக்க முடியாமல் போய்விட்டது. இதற்கு ஓரளவு அவளுடைய மனநிலையும் காரணமாயிருந்திருக்குமோ என்னமோ. தன்னைப் போலவே தன் கல்லூரி மாணவிகளும் நல்லொழுக்கங்களையும் நற்பண்புகளையும் கடைபிடித்து நடக்க வேண்டுமென அவள் விரும்பினாள். அந்த உன்னத லட்சியத்துக்காக அவள் கல்லூரி மாணவிகளிடையே மிகவும் கண்டிப்பாக நடந்து கொண்டாள். மாணவிகள் நேரம் கழித்து கலாசாலைக்கு வருவது, கலாசாலைக்குள் இங்கும் அங்கும் நின்று பேசிக் கொண்டிருப்பது, படிக்க வேண்டிய நேரத்தில் அரட்டை அடிப்பது, வகுப்புக்கு வராமல் மட்டம் போடுவது போன்ற நேர்மையற்ற காரியங்களை காண நேரிடும் போதெல்லாம் அத்தகைய மாணவிகளை அழைத்து கடுமையாக எச்சரித்து அனுப்புவாள். சாரதாமணி கல்லூரி மாணவிகள் படிப்பிலே திறமையில்லாதவர்கள் என்று பெயர் எடுப்பதை அவள் பொறுத்து கொள்ள தயாராயிருந்தாள். ஆனால் அவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்று பெயர் எடுப்பதை அவள் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. பார்வதி வெளிப்பார்வைக்கு எவ்வளவு கடுமையாக தோன்றிய போதிலும் அவ்வளவுக்கு அவளுடைய இதயம் மிகவும் இளகியதாய் இருந்தது. ஏழை மாணவிகளிடம் அன்பும் ஆதரவும் காட்டி சிற்சில சமயங்களில் அவர்கள் கல்லூரி சம்பளம் கட்ட முடியாமல் தவிக்கும்போது அவர்களுக்கு பொருளுதவி செய்யவும் அவள் தயங்கியதில்லை. அன்று வெள்ளிக்கிழமை. வழக்கத்தை காட்டிலும் சீக்கிரமே எழுந்துவிட்ட பார்வதி காலை பத்திரிகையின் வரவுக்காக காத்திருந்தாள். அப்புறம்தான் பக்கத்து வீட்டு பசுமாடு கத்தியது. பால் டிப்போ சைக்கிள் மணி ஓசை கேட்டது. பின்னோடு காலை பத்திரிகையும் வந்தது. முதல் காரியமாக அதை பிரித்து குறிப்பாக ஒரு பகுதியை தேடினாள். அவள் எதிர்பார்த்த அந்த செய்தி அந்த பகுதியில் இருந்தது. சேதுபதி பம்பாயிலிருந்து திரும்பிவிட்டார்.
என்னும் அச்செய்தியை படித்தபோது பார்வதியின் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. தினப்பத்திரிகைகளில் எத்தனையோ காலமாகத்தான் அந்த பகுதி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அப்படி ஒரு பகுதி அந்த பத்திரிகையில் வந்து கொண்டிருப்பதை அவள் கண்ணெடுத்தும் பார்த்ததில்லை. இப்போது மட்டும் அந்த பகுதியில் என்ன கவர்ச்சி வந்துவிட்டது? அவர் வந்துவிட்டார் என்பதில் தனக்கு ஏன் அத்தனை மகிழ்ச்சி? அன்று காலை கல்லூரிக்கு சென்றதும் பூகோள பாடம் நடத்த வேண்டிய ஆசிரியைக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தது. எனவே அன்று அந்த ஆசிரியை நடத்த வேண்டிய வகுப்புக்கு தானே போவது என்று முடிவு செய்து கொண்டாள். சரியாக 3 மணிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பிஎஸ்சி வகுப்புக்குள் நுழைந்தாள் பார்வதி. நாற்காலியில் அமர்ந்தவள் யாரையோ தேடுவது போல் ஒருமுறை கண்ணோட்டமிட்டாள். அந்த ஒரு பார்வையிலேயே பாரதி வகுப்புக்குள் இல்லை என்பதை அறிந்து கொண்டாள். ஆனால் அவள் ஏன் வரவில்லை என்று மாணவிகளை விசாரிக்கவில்லை. அதற்கு பதிலாக ரெஜிஸ்டரை எடுத்து அதற்கு முந்தைய வகுப்பில் பாரதி ஆஜராகியிருக்கிறாளா என்று பார்த்து கொண்டாள். அவள் பூகோள வகுப்புக்கு மட்டுமே மட்டம் போட்டுவிட்டு போயிருக்கிறாள் என்பதை அறிந்தபோது பார்வதிக்கு உள்ளூர குமுறியது. பாரதியை எங்க காணோம்? மிடுக்குடன் ஒலித்தது பார்வதியின் குரல். தலைவலி என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் மேடம் என்றாள் ஒரு மாணவி. ஓஹோ, ஜியாகிரபி புரொஃபசர் வரமாட்டாள் என்று தெரிந்ததும் தலைவலி வந்துவிட்டதோ? இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? புதுப்படம் பார்க்க போயிருப்பாள். சரி சரி, நாளைக்கு அவள் வரட்டும், சரியான முறையில் பாடம் கற்பிக்கிறேன் என்று மனத்திற்குள்ளாகவே கருவிக்கொண்டாள் பார்வதி. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.